என்ன கூப்பிட்ட, உன் வலையில விழ வச்ச, இவ்வளோ ப்ளே பண்ணிட்ட. கரெக்டா? நீ காதலிச்ச பையன் உனக்கு கிடைக்க மாட்டான்னு தெரிஞ்சதும் எப்பவோ உன்னை தொட்ட என்ன உனக்கு ஞாபகம் வந்திருக்கு. சரியா? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? ச்சீ! எத்தனை வருஷமாச்சு? 13 வருஷமாச்சு. கிளாஸ்மேட் ஆனாலும் பார்த்த உடனே டக்குன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டியா சூர்யா? நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லையே. ஆனா நீ கொஞ்சம் மாறிட்ட. அதனால நான் தடுமாறினது உண்மைதான். ஆனா நீ சிரிச்சதும் நீ தான் கண்டுபிடிச்சிட்ட. ஆமா, இவ்ளோ காலையில உன்னை பார்க்க வந்திருக்கேனே, என்ன விஷயம் கேட்க மாட்டியா? அது எப்படி? வீட்டுக்கு வந்த ஃப்ரெண்ட, அதுவும் எத்தனை வருஷம் கழிச்சு வந்த ஒரு ஃப்ரெண்ட எப்படி கேட்பாங்க? முக்கியமான விஷயமா இருந்தா நீயே சொல்லு. முக்கியமான விஷயம்தான். முக்கியமான விஷயமா? என்னப்பா அது? நேத்து நான் செஞ்ச காரியத்தை பத்தி யோசிச்சா மனசு கேட்கல. அதான் மன்னிப்பு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஹேய், என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ற? எதுக்கு மன்னிப்பு? நேத்து நீங்க லாயர் கிட்ட பேசிட்டு இருந்தத நான் ஒட்டி கேட்டுட்டேன். என்னது? ஒட்டு கேட்டியா? ஆமா, வேணும் நல்லா கேட்கல. உள்ள வந்தப்ப யாரோ பேசிட்டு இருந்த மாதிரி கேட்டுச்சு. காது வச்சு கேட்டப்போ நீ உன் மனைவியை பத்தி பேசிட்டு இருந்ததை கேட்டேன். ச்சே, நான் வேற உன்கிட்ட வந்து பூர்வீக சொத்து ப்ராப்ளம் அது இதுன்னு கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ணி கதை வேற விட்டேன். எப்படி உன்னால இப்படி சிரிக்க முடியுது? இடுக்கன் வருங்கால் நகுகன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதான். ஆனாலும் நீ ரொம்ப பாவம். என்ன பண்ண சொல்ற? வீட்டுக்குள்ள புருஷனை வச்சுட்டு தப்பு பண்ற பொண்டாட்டிங்க இருக்காங்கன்ற விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாது சூர்யா. இந்த விஷயத்தை பத்தி ஆபீஸ் சர்க்கிள்லயும் சரி, சொந்த பந்தங்கள்லயும் சரி, யார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ண முடியாதுல்ல? ஆமா, கேட்கறவங்களுக்கு பதில் சொல்றதே பெரிய சங்கடம். ஆனா நீ உண்மையிலே கிரேட் சூர்யா. ஏன்? இல்ல, லைஃப்ல இந்த மாதிரி கொடுமைகள் எல்லாம் அனுபவிச்சவங்களுக்கு தான் இந்த வேதனையோட வலி தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனா உனக்கு புரியுதே எப்படி சூர்யா? அதுக்கு காரணம் இருக்கு. என்ன காரணம்? we are in the same boat. அப்படின்னா? உன் கதை தான் ஏன் கதையும். புரியல. நேத்து நீங்க லாயரை என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க? அது வந்து டைவர்ஸ் விஷயம் தானே? ஆமா. நானும் அதே டைவர்ஸ்க்காக தான் லாயர் கிட்ட வந்தேன். சூர்யா? ஆமா, உன் மனைவி உனக்கு துரோகம் செஞ்ச மாதிரி என் கணவரும் எனக்கு துரோகம் செஞ்சதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நம்பி கழுத்து இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆளுங்களை என்ன பண்றது? என்னால அவர் செஞ்ச துரோகத்தை தாங்க முடியல. உடனடியே பிரிஞ்சிடணும்னு முடிவு பண்ண வந்துட்டேன். லீகலா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கேன். சூர்யா, உன் பின்னாடி இப்படி ஒரு சோகம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்புறம் சூர்யா, இப்ப நீ எங்க தங்கி இருக்க? ஜான்சி விமன்ஸ் ஹாஸ்டல்ல தங்கி இருக்கேன். அப்பா அம்மா சொந்த பந்தம் யாரும் இல்லாததுனால அப்படித்தான் தங்கணும் இல்லையா? உன் புருஷன் டைவர்ஸ்க்கு என்ன சொன்னாரு? அவர் என்ன சொல்றது? இருக்கிற மான மரியாதை காப்பாத்திக்கணும்னா டைவர்ஸ்க்கு ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். அவரோட ஆபீஸ்ல முதல்ல 3 மாசம் வேலை செஞ்சுட்டு போனாலாம். அப்பவே டச் இருந்திருக்கு. ஆமா, உன் வைஃப் டைவர்ஸ்க்கு என்ன சொல்றா? என்ன சொல்றா? ஒன்னு அழறா? ஒருவேளை அவங்க தப்பில்லாம அந்த பையன் அவங்கள கெடுத்திருக்கலாம் இல்லையா? இல்ல இல்ல, இவதான் அவனை மயக்கிருக்கா. அந்த பொண்ணு யாரு? நான் ஒரு வாட்டி பார்க்கலாமா? அவளை எதுக்கு பாத்துக்கிட்டு? சும்மா வேஸ்ட் ஆஃப் டைம். சும்மா கெட்டவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு பாப்போமே. அட்ரஸ் மட்டும் கொடுங்க, தூரத்துல இருந்து போய் பார்த்துட்டு வரேன். சரி, அட்ரஸை மெசேஜ் பண்றேன். வாட் நெக்ஸ்ட்? அப்படின்னா அடுத்து எதையும் நான் முடிவு பண்ணல. அப்ப நான் கிளம்புறேன். சரி, அப்பப்போ வந்துட்டு போ. டேக் கேர். பை.
இருக்கா? மேடம் இருக்காங்களா? இருக்காங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. மேல பெட்ரூம்ல தான் இருக்காங்க, போய் பாருங்க. ஓகே. மேடம், எஸ் சூர்யா, வாமா. மேடம், என்னம்மா இது? கோர்ட்ல திறமையா ஆர்கியூ பண்ணி எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்ததுக்கு ஒரு சின்ன ட்ரீட். வேண்டாம் சூர்யா, ஏன் மேடம்? உனக்கு டைவர்ஸ் கிடைச்சதுல எனக்கு சந்தோஷம் இல்லம்மா. என்ன மேடம் அப்படி சொல்றீங்க? ஆமாம்மா, உன்னோட டைவர்ஸ் மட்டும் இல்ல, பிரதாப்க்கு கிடைச்ச டைவர்ஸ்க்கும் எனக்கு சந்தோஷம் கிடையாது. தொழில் ரீதியா ரெண்டுமே வெற்றியா இருந்தாலும் ஆத்ம திருப்தின்னு பார்க்கும்போது எனக்கு மிகப்பெரிய தோல்வி. நீங்க வேற மேடம், ஒரு தப்பான கணவன் கிட்ட இருந்து சட்டப்படியே எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்ததுக்காக நீங்க காலம் புறாவும் சந்தோஷப்படல மேடம். நீ என்ன சொன்னாலும் சரி, எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. போகட்டும், இனிமே பழச பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல, ஃபியூச்சரை பத்தி பேசுவோம். என்ன பண்ண போற? பெருசா ஒன்னும் ஆசை இல்ல மேடம். இப்படியே ஒண்டி கட்டையா வாழ போறியா? தலையில எப்படி எழுதியிருக்கோ அப்படி நடக்கட்டும் மேடம். என் மனசுல ஒரு யோசனை இருக்கு, சொல்லட்டுமா? சொல்லுங்க மேடம். இந்த 6 மாசத்துல நீயும் பிரதாப்பும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்கல்ல? ஆமா மேடம். நீங்க 2 பேரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? ஏம்மா? அதெல்லாம் சரிப்பட்டு வராது மேடம். ஏன் அப்படி சொல்ற? நான் அவரை அந்த கோணத்துல யோசிச்சு கூட வைக்கல மேடம். நீங்க 2 பேருமே வாழ்க்கையோட ஒரு பகுதியில ஏமாற்றத்தை சந்திச்சவங்க. அந்த ஏமாற்றம் உங்க வாழ்க்கையில காணாம போகணும்னா இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறது என்னோட ஆசை. எனக்கு தெரிஞ்சு நீங்க பிரதாப் கிட்ட இன்னும் பேசலன்னு நினைக்கிறேன். ஆமா, உன்னோட இஷ்டம் தெரிஞ்ச பிறகுதான் அவர்கிட்ட நான் பேச முடியும். நீங்க சொல்ற இந்த யோசனைக்கு முதல்ல பிரதாப் ஒத்துக்க மாட்டாரு. அதெல்லாம் நான் ஒத்துக்க வைக்கிறேன். உனக்கு பிரதாப் மாதிரியான பையனை விட்டா ஒரு அருமையான துணை எங்க தேடினாலும் கிடைக்காது. உன்னோட எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு யோசி. Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.